அத்தியாயம் 5. இதோ உதவி. உங்கள் எண்ணங்கள், மனப்படங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகின்றன. உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன. உங்கள் எண்ணங்கள் நீங்கள் மனப்படங்களாக உள்ளுக்குள் பார்க்கும் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகின்றன மற்றும் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன. அவை உங்கள் வாழ்க்கை எவ்வாறு கட்டமைக்கப்படும் என்பதை வழிநடத்தும் மன வரைபடத்தை உருவாக்குகின்றன. அது வேறுவிதமாக இருக்க முடியாது. வரலாறு முழுவதும் போதனை இதுதான். பைபிள் அப்படித்தான் சொல்கிறது. பைபிள் கற்பிக்கிறது, ஒரு மனிதன் எப்படி நினைக்கிறானோ அப்படியே அவனும் இருக்கிறான். நீங்கள் மனப்படங்களுடன் சிந்திக்கிறீர்கள். ஒவ்வொரு எண்ணமும் உங்கள் ஆழ்மனதில் திட்டமிடப்பட்ட ஒரு மனப்படம். ஒவ்வொரு மனப்படமும் உங்கள் மனப்படம் ஒரு யதார்த்தமாக மாறும் வரை உங்கள் மனப்படத்தின் திசையில் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்த உங்கள் ஆழ்மனதிற்கு நீங்கள் அறிவுறுத்துகிறது. எனவே பைபிள் கற்பிக்கிறது, ஒரு மனிதன் மனப்படங்களுடன் நினைப்பது போல அவனும் அப்படித்தான். நாம் என்ன நினைக்கிறோமோ மனப்படத்துடன் ஆகிறோம் என்பது அனைத்து மதங்களின் போதனையாகும். புத்தர், நாம் என்னவாக இருக்கிறோமோ அது, ஆம், அனைத்தும் நாம் என்ன நினைத்தோமோ மனதளவில் சித்தரிக்கப்பட்டது என்று கற்பித்தார். வரலாறு முழுவதும் உள்ள அனைத்து சிறந்த சிந்தனையாளர்கள், அறிஞர்கள், தத்துவஞானிகள் மற்றும் ஞானிகள், ஒவ்வொரு நபரும் அவர் அல்லது அவள் என்ன நினைக்கிறார்களோ அதுவாகவே மாறுகிறார்கள், மனதளவில் சித்தரிக்கப்படுகிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர். பண்டைய ரோமின் சிறந்த பேரரசரும் தத்துவஞானியுமான மார்கஸ் ஆரேலியஸ் எழுதினார், நமது வாழ்க்கை நமது எண்ணங்களை உருவாக்குவதுதான். அது அப்படியே இருக்கிறது. நமது எண்ணங்கள் ஆழ்மனதில் திட்டமிடப்பட்ட மனப்படங்கள். அவை நம் சுய பிம்பத்திற்கு நம்மை வழிநடத்துகின்றன அல்லது நம்மை ஈர்க்கின்றன. நவீன உளவியலின் சமீபத்திய கண்டுபிடிப்புகள் இந்த உண்மையை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கின்றன. மக்களுக்கு ஒரு சுய பிம்பம் இருக்கிறது. அவர்கள் தங்களை எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்கிறார்கள். கற்பனை என்றால் மனதளவில் சித்தரிக்க. நீங்கள் உங்களை எப்படி கற்பனை செய்கிறீர்கள், மனதளவில் சித்தரிக்கிறீர்கள், ஆகிறீர்கள். ஹார்வர்டைச் சேர்ந்த பிரபல உளவியலாளர் வில்லியம் ஜேம்ஸ் இதை இவ்வாறு கூறினார், நம்பிக்கை ஒரு தீவிரமான மனப்படம் உண்மையான உண்மையை உருவாக்குகிறது. அவர் கூறினார், உண்மையான ஞானிகளில் ஒருவரான எமர்சன், எண்ணங்கள் மனதளவில் சித்தரிக்கப்படுகின்றன, உலகத்தை ஆளுகின்றன என்று திட்டவட்டமாக கூறினார். சக்தி வாய்ந்த விஷயங்கள் உங்களுடைய மனப்படங்கள். பிரபல மதகுரு வில்லியம் எல்லரி சானிங் எழுதினார், ஒரு மனிதன் வெளிப்புறமாகச் செய்வது அவரது உள் சிந்தனையின் மனப்படங்கள் வெளிப்பாடு மற்றும் நிறைவு மட்டுமே. உங்கள் உள் மனப்படங்களின் வெளிப்புற வெளிப்பாடாக நீங்கள் செயல்படுகிறீர்கள், செய்கிறீர்கள், அடைகிறீர்கள் அல்லது தோல்வியடைகிறீர்கள். உங்கள் ஆழ்மனதால் சக்தியாக மாற்றப்படுவதன் மூலம் உங்கள் மனப்படங்கள் யதார்த்தமாக நிறைவு பெறுகின்றன. எந்த மனதிலும் எந்த எண்ணமும் மனப்படம் இல்லை, ஆனால் அது விரைவாக தன்னை ஒரு சக்தியாக மாற்ற முனைகிறது. அந்த மனப்படங்கள்தான் உங்கள் வாழ்க்கையை நம்பிக்கையுடன் உங்கள் இலக்கை நோக்கி வழிநடத்த உங்களை அனுமதிக்கிறது. ஜோனதன் எட்வர்ட்ஸ், நமது மனப்படங்கள் தொடர்ந்து நம் ஒவ்வொருவரையும் ஆளுகின்றன என்று கூறினார். அவரை சரியாக மேற்கோள் காட்ட, மனிதர்களின் மனதில் உள்ள கருத்துக்கள் மற்றும் படங்கள், மனப்படங்கள் தொடர்ந்து ஆளும் கண்ணுக்கு தெரியாத சக்திகள். இதன் பொருள், உங்கள் மனப்படங்கள் மூலம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆளுகிறீர்கள், கட்டுப்படுத்துகிறீர்கள். எனவே உலக புகழ்பெற்ற பிரசங்கி உளவியலாளர் எழுத்தாளர் டாக்டர் நார்மதி வின்சென்ட் பீலே கூறுகிறார், வெற்றியை நினைத்துப் பாருங்கள், வெற்றியை காட்சிப்படுத்துங்கள், மனதில் படம் பிடிக்கவும், அப்போது நீங்கள் உணரக்கூடிய விருப்பத்தின் சக்தியை இயக்குவீர்கள். மனப்படம் அல்லது அணுகுமுறை போதுமான அளவு வலுவாக இருக்கும்போது அது உண்மையில் நிலைமைகள் மற்றும் சூழ்நிலைகளை கட்டுப்படுத்துவதாக தெரிகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகால ஞானம், அனுபவம், கவனிப்பு மற்றும் ஆராய்ச்சி நீங்கள் மனதளவில் என்னவாக இருப்பீர்கள் என்பதை எந்த சந்தேகத்திற்கும் இடமின்றி நிரூபித்துள்ளன.
பண்டைய ஞானிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகால ஆய்வு, அனுபவம் மற்றும் கவனிப்பின் போது கற்றுக்கொண்டது. மேலும் நவீன அறிவியல், உளவியல் மற்றும் மனநல மருத்துவத்தால் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. உங்கள் எதிர்காலம் நீங்கள் மனதளவில் என்னவாக இருக்கும் என்று இருக்கும்.